அடுத்ததாக தொடர்வது நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் இன்னிசை கச்சேரி. சிட்னியிலே பிறந்து வளர்ந்து ஆங்கிலத்தோடு தமிழையும் ஆர்வத்துடன் கற்று தமிழை சரளமாகவும் இனிமையாகவும் பேசி மகிழும் அளவிற்கு ஆளுமையுடன் செயற்பட்டு வரும் மருத்துவ கலாநிதி செல்வி யதுகிரி அவர்கள் தனது மதுர குரலால் எல்லோரையும் தம்பசப்படுத்தி வருவது மறுக்க முடியாத உண்மை. இங்கு பிறந்து தமிழ் படிக்கும் பிள்ளைகளுக்கு அவர் ஒரு சிறந்த உதாரண திருமகன். செந்தமிழ் பூக்கள் நூலில் உள்ள சில பாடல்களுக்கு இசையமைத்து பாட உள்ளார். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பக்கவாத்தியமாக வயலின் இசை செல்வன் கபிலாசன் விதூஷன் அவர்களும், மிருதங்கத்தை செல்வன் ஹரிஷ் ரவீந்திரன் அவர்களும் இசைக்க உள்ளார்கள். உங்கள் பலத்த கரகோஷத்துடன் அவர்களை வரவேற்று இசை கச்சேரியை ஆரம்பிக்க உற்சாகம் கொடுங்கள். நன்றி, வணக்கம். மொழி
சான்றோர் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த அரிய வாய்ப்பினை நமக்கு அளித்த பல்வைத்திய கலாநிதி மற்றும் எழுத்தாளர் இளமுருகனார் பாரதி அவர்களுக்கும் அவருடைய அன்பான குடும்பத்தினருக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். செந்தமிழ் பூக்கள் சிறுவர் பாடல்கள் நூலிலிருந்து 4 பாடல்களை பாட உள்ளேன். இந்த பாடல்கள் சிறுவர்களுக்கான பாடல்கள் என்றபடியே அந்த பாணியில் இசையமைக்கப்பட்ட பாடல்கள். முதலாவது பாடல் தேர், ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி. தேர் வருகுது தேர் வருகுது தெற்கு பக்கமாய் ஆரவாரமாக மக்கள் கூடி வருகிறார். தேர் வருகுது தெற்கு பக்கமாய் ஆரவாரமாக மக்கள் கூடி வருகிறார். வடமும் பிடித்து பக்த தேரை வலிந்து இழுக்கிறார். வடமும் பிடித்து பக்த தேரை வலிந்து இழுக்கிறார். இடமும் பலமும் மக்கள் பாடல் இசைத்து வருகிறார். வடமும் பிடித்து பக்த தேரை வலிந்து இழுக்கிறார். இடமும் பலமும் மக்கள் பாடல் இசைத்து வருகிறார். தேர் வருகுது தெற்கு பக்கமாய் ஆரவாரமாக மக்கள் கூடி வருகிறார். தேரினுள்ளே சாமி ஒன்று தெரியுதே பாப்பா. தேரினுள்ளே சாமி ஒன்று தெரியுதே பாப்பா. நிறைமான காலமெல்லாம் நிறையில் வருகுதே. தேரினுள்ளே சாமி ஒன்று தெரியுதே பாப்பா. நிறைமான காலமெல்லாம் நிறையில் வருகுதே. தேர் வருகுது தெற்கு பக்கமாய் ஆரவாரமாக மக்கள் கூடி வருகிறார். ஆரவாரமாக மக்கள் கூடி வருகிறார். மக்கள் கூடி வருகிறார். மக்கள் கூடி வருகிறார். அடுத்த பாடல் மின்னிடும் மின்னிடும் நட்சத்திரம். இந்த பாடல் ஆங்கில சிறுவர் பாடல் Twinkle Twinkle Little Star தழுவிய பாடல். ராகம் சந்திராபலம், தாளம் ஆதி. மின்னிடும் மின்னிடும் நட்சத்திரம், மிகவும் சின்ன நட்சத்திரம். மின்னிடும் மின்னிடும் நட்சத்திரம், மிகவும் சின்ன நட்சத்திரம். உன்னை நினைத்தால் ஆச்சரியம், உலகில் நீயும் ஓர் அதிசயம். மின்னிடும் மின்னிடும் நட்சத்திரம்.
ராகம் மோகனம், தாளம் ஆதி. ஓடி ஆடி விளையாடு பாப்பா, என்றும் ஒற்றுமை தலை நாடு பாப்பா. ஓடி ஆடி விளையாடு பாப்பா, என்றும் ஒற்றுமை தலை நாடு பாப்பா. தேடி நல்லவரை கூடு, துணை தெய்வமென பாடு பாப்பா. தேடி நல்லவரை கூடு, துணை தெய்வமென பாடு பாப்பா. காலை எழுந்து கடன் முடிப்பாய் பாப்பா, காலை எழுந்து கடன் முடிப்பாய் பாப்பா. பின்பு கடவுள் பொழுது பாடம் படிப்பாய். காலை எழுந்து கடன் முடிப்பாய் பாப்பா, பின்பு கடவுள் பொழுது பாடம் படிப்பாய். மாலை உடற்பயிற்சி செய்வாய், இதை மனதில் கொண்டிடடி பாப்பா. மாலை உடற்பயிற்சி செய்வாய், இதை மனதில் கொண்டிடடி பாப்பா. அன்னை மொழி இன்பத் தமிழே, அதன் அரிய நூல்களம் செல்வம். அன்னை மொழி இன்பத் தமிழே, அதன் அரிய நூல்களம் செல்வம். தொன்மை மொழியும் தமிழன்றோ, எங்கும் துணிவுடன் பேசி மகள் பாப்பா. தொன்மை மொழியும் தமிழன்றோ, என்றும் துணிவுடன் பேசி மகள் பாப்பா. பல இன மக்கள் யாவரையும் கூடி பழகியே அன்புடன் மதிப்பாய். பல இன மக்கள் யாவரையும் கூடி பழகியே அன்புடன் மதிப்பாய். உலகினில் உயர்வு தமிழ் பண்பே நீ ஓங்கி வளர்த்திடடி பாப்பா. உலகினில் உயர்வு தமிழ் பண்பே நீ ஓங்கி வளர்த்திடடி பாப்பா. ஈழமங்கள் உயிர் நாடு, ஈழமங்கள் உயிர் நாடு, அதை என்றும் மறவாதே பாப்பா. ஈழமங்கள் உயிர் நாடு, அதை என்றும் மறவாதே பாப்பா. வாழும் செம்மை மொழி தமிழே, அதை வாழ்த்தி வளர்த்திடடி பாப்பா. வாழும் செம்மை மொழி தமிழே, அதை வாழ்த்தி வளர்த்திடடி பாப்பா. ஓடி ஆடி விளையாடு பாப்பா, என்றும் ஒற்றுமை தலை நாடு பாப்பா. தேடி நல்லவரை கூடு, துணை தெய்வமென பாடு பாப்பா. துணை தெய்வமென பாடு பாப்பா. துணை தெய்வமென பாடு பாப்பா. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாகி, ராகம் ஆழ்ந்த பைரவி, தாளம் ஆதி. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு,
சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு. நன்றி. மன்னிக்கவும், அந்த பாடல் வந்து ஆதி தாளம் என்று கூறியிருந்தேன். தாளம் மிஸ்டர் ஆகும். இறுதி பாடல்களுக்கு போவதற்கு முன்பு இந்த வாய்ப்பினை நமக்கு அளித்த பல்வேறு கலாநிதி பாரதி அவர்களுக்கும் மற்ற சான்றோர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி, என்னுடன் இந்த மேடையில் இந்த அருமையான இசையை என்னுடன் வழங்கிய வயலின் வயலின் வித்வான் செல்வன் கபிலாசன் விதூஷன் அவர்களுக்கும், மிருதங்க வித்வான் ஹரிஷ் ரவீந்திரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இளம் கலைஞர்கள், சிபியில் பிறந்து வளர்ந்தவர்கள், மிகவும் சிறப்பாக வாசித்தார்கள். இறுதியாக ராகம் மத்திய மாவதியில் தேவாரம், அதனைத் தொடர்ந்து திருப்புகள். மீண்டும் அனைவருக்கும் நன்றி. ஆட்டுவித்தாலாரொருவர் ஆடாதாரே, ஆட்டுவித்தாலாரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தாலாரொருவர் அடங்காதாரே, அட்டுவித்தாலாரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தாலாரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தாலாரொருவர் ஓடாதாரே, உருகோவித்தாலாரொருவர் உருகாதாரே, காட்டுவித்தாலாரொருவர் பாடாதாரே, பணிவித்தாலாரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தாலாரொருவர் காணாதாரே, காண்பரார் கண்ணோதலாய் காத்தாதாரே, காண்பரார் கண்ணோதலாய் காத்தாதாரே, காண்பரார் கண்ணோதலாய் காத்தாதாரே. பிறவாமல் பிறவாமல் சற்குருவாதி, பிறவாமல் பிறவாமல் பிள்ளைகால் சற்குருவாதி, பிறவாதி பிறவான திருவானை தருவாயே, குறவாதை உணரோனே குகனே சோழ் குமரேசா கரையானே கிளையோனே கதிர்காம பெருமாளே, கதிர்காம பெருமாளே, பூக்கள் நூலில் உள்ள சில பாடல்களுக்கு இசையமைத்து அருமையாக பாடி எம்மை மகிழ்வித்த யதுகிரி அவர்களுக்கும், தரத்துடன் மிருதங்கமும் வயலினும் முறையே வழங்கிய செல்வன் கபிலாசன் விதூஷன், செல்வன் ஹரிஷ் ரவீந்திரன் ஆகியோருக்கும் விழா அமைப்பாளரின் சார்பில் நன்றியும் பாராட்டும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய விழாவிலே ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக செந்தமிழ் பூக்கள் நூல் வெளியிடப்படுகிறது. விழா அமைப்பாளர் சிவஞான சுடர் கல்வர் மருத்துவ கலாநிதி பாரதி இளமுருகனார் அவர்கள் தமிழ் சிறுவர்களுக்காக இயற்றிய நூல் செந்தமிழ் பூக்கள். கம்போடியாவில் நடைபெற்ற உலகத்தமிழ் கவிஞர்கள் மகாநாட்டிலே கம்போடிய அரசினால் வாழ்நாள் சாதனையாளர் என்னும் கௌரவ விருதை கலாநிதி பாரதி பெற்றவர் என்று கூறுவதில் பெருமைப்படுகின்றனர். உங்களுடன் செந்தமிழ் பூக்கள் நூலினை பற்றி தனது கருத்துக்களை பகிர்வதற்கும்
நூலின் இரு பகுதிகளையும் வெளியிட்டு வைக்கவும் செஞ்சொற்செல்வர் திரு ஆறு திருமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் தமிழ் வளர்த்த சான்றோர் விழாக்கள் பலவற்றிலும் அருமையாக பேருரையாற்றி வந்துள்ளார். அவரை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. அவர் யாழ்ப்பாணத்திலே தொடர்ந்து ஆற்றி வரும் பொது பணிகளை விளக்குவதற்கு எமக்கு பல மணி நேரம் வேண்டும். தன்னலமற்ற தலை சுரந்த தருமப்பனை இயற்றி வரும் திரு ஆறு திருமுருகன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இவரை கௌரவிப்பதற்கு வைத்திய கலாநிதி தவசீலன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். சிட்னி முருகப்பெருமான் திருத்தாள்களை பணிந்து வணங்கி இந்த இனிய விழாவிலே ஆசிரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற எங்கள் அன்புக்கும் பெருமைக்கும் உரிய மூதாட்டி திருமதி பாலம் லக்ஷ்மண் அம்மா அவர்களே, இன்றைய இந்த விழாவினுடைய நாயகனாக திகழ்கின்ற பல்வைத்திய நிபுணர் மதிப்புக்குரிய பாரதி ஐயா அவர்களே, அருமையான ஒரு நினைவுரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற எங்கள் பெரும் மதிப்புக்குரிய கலையரசி சின்னையா அம்மா அவர்களே, சிறப்பான ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்ற ஜதுகிரி சகோதரி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். பாரதி இளமுருகனார் ஐயா அவர்கள் காலத்து காலம் சான்றோர் விழாக்களை நடாத்துகின்ற போது நானும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு கிட்டுவது வழக்கம். அவர்கள் நடாத்துகின்ற நிகழ்ச்சியிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் அவ்வளவும் பெருமதியானவை. அம்மையார் ஆசிரியரை வழங்கிய அம்மையாருடைய உரையே அற்புதமாக அமைந்துவிட்டது. கலையரசி சின்னையா அம்மா அவர்கள் இவ்வளவு ஞாபக சக்தியோடு மிக அற்புதமாக இந்த உரையை ஆற்றினார். உண்மையிலே நான் அவருடைய உரையை கேட்டு அதிர்ந்து போயிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இப்படி ஒருவர் இல்லையே என்ற ஒரு கவலையும் என்னை சூழ்ந்து கொண்டது. அவ்வளவு அற்புதமாக நவநீத கிருஷ்ண பாரதியாரை பற்றி இவ்வளவு ஆழமாக பேசினார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எனக்கு இன்னொரு பேச்சு, ஐயா இன்றைக்கு பல சுவைகளை ஒன்றாக தர வேண்டும் என்று திரட்டி இருக்கிறார். இப்ப நீங்கள் ஒரு 6-7 நிமிஷம் பேசி போட்டு நீங்கள் இருங்கோண்டு சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு இன்னொரு பேச்சு சொல்லியிருக்கிறார். பாரதி ஐயா அவர்களுக்கு தெரியும் என்னென்ன நிகழ்ச்சி வைக்கணும்னு. முன்னுக்கு வெட்டு பல் இருக்கு, கொடுப்பு பல் இருக்கு, எல்லா பல்லும் இருக்கு. அவர்களுக்கு அதை பற்றி அனுபவம் இருக்கு. அப்போ எந்தெந்த நேரம் எந்தெந்த ஆள விடணும் அவருக்கு தெரியும் நன்றாக. மிக அற்புதமான ஐயா அவர்கள் செந்தமிழ் பூக்கள் என்ற இந்த சிறுவர் பாடல் நூல்களை படைத்திருக்கிறார்கள். 2 நூல்கள். இங்கே ஜதுகிரி அவர்கள் இந்த பாடல்களை பாடுகின்ற போது, அந்த தாலாட்டு பாடலை பாடுகிற போது எல்லாருமே இப்படி தலையாட்ட தொடங்கிவிட்டார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படைப்பாக இருக்கிறது. சிறுவர் பாடல் இயற்றுவது என்பது மிக கடினமானது என்று பல சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் சிறுவர் உளவியலும் சேர்ந்துதான் சிறுவர் பாடலை இயற்ற முடியும். எல்லாராலும் அந்த பாடல்களை இயற்ற முடியாது. ஈழத்திலே பல பேர் சிறுவர் பாடல்கள் பாடினார்கள். இங்கே கலையரசி அம்மையாருடைய தந்தை பாடிய பாடல் நாங்கள் பள்ளித்தலங்களிலே சிறுவர்களாக பள்ளிக்கூடம் விட்ட நேரம் பாதி வழிக்கு வந்து துள்ளி கொதிக்கும் எண்ணெய் தூக்கி தோளில் போடும் அம்மா, பாலை காய்ச்சி சீனி போட்டு பருக தந்த அம்மா. எத்தனை வருஷத்துக்கு முதல்
5ஆம் வகுப்புக்குள்ள நான் படித்த பாட்டு வேந்தனாருடைய பாடல். இப்படியான சுவையான பாடல்களை படைத்த அந்த சிறுவர் இலக்கியம் இந்தியாவிலே வள்ளிநாயனார் போன்ற பெரியவர்கள் பாடின பாடல். ஈழத்திலே பல பேர் சிறுவர் பாடல் பாடியிருந்தாலும் சிலவை பெருமதியானது. என்னுடைய தாயாருடைய ஆசிரியர் 1929ஆம் ஆண்டு பாடின பாடல் இன்றைக்கு பல இடங்களே சிறுவர் பாடல் பாடப்படுகிறது. அதில் ஒரு பாடல், மாமா வீட்டு முற்றத்திலே மாமரம் ஒன்று நிற்கிறது, பொன்னை போலே பூ பூக்கும், பூக்களின் உள்ளே பிஞ்சிருக்கும், அணிப்புள்ள வந்து கொந்தாமல் அடிப்பேன் மணியை பிந்தாமல். அன்றைக்கு மாமா கூப்பிட்டார், இனிப்பான பழங்கள் சாப்பிட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் எப்போதும், கைய மணந்து பாரிப்போம். இதெல்லாம் சிறுவர்களுக்காக அந்த காலத்திலே சரவணமுத்து புலவர் இயற்றிய பாடல்கள். இதே போல அற்புதமான பாடல்களை இங்கே ஐயா அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த பாடலை பற்றி பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் இங்கே முன்னுரையிலே மிகப்பெரிய அறிஞராக போற்றப்பட்ட அறிஞர் ஔவை நடராஜன் போன்ற சான்றோர்கள் இதற்கு ஒரு முன்னுரை எழுதி பெருமைப்படுத்தி இருக்கிறார். இப்ப நான் சொன்ன மாதிரி மாம்பழ பாட்டு இங்கே எழுதியிருக்கிறார். மாம்பழம் நல்ல மாம்பழம், வீட்டு மரத்தில் படுத்த மாம்பழம், தீம்பழம் இதை நினைக்க நினைக்க தேனாய் இனிக்கும் மாம்பழம், மஞ்சள் நிறத்து மாம்பழம், நல்ல வாசமான மாம்பழம், குஞ்சு மாமி எனக்கு தந்த கொழுத்த நல்ல மாம்பழம், குஞ்சு மாமி எனக்கு தந்த கொழுத்த நல்ல மாம்பழம். இப்படியான அருமையான பாடல்கள் அடங்கி இருக்கின்ற இந்த நூல் கண்ணின் மணியே முத்தந்தா, கரும்பேதேனே முத்தந்தா, எண்ணி மகள முத்தந்தா, எந்தன் மகளே முத்தந்தா, அன்பே அமுதே முத்தந்தா, ஆசை கிளியே முத்தந்தா, இன்பம் தரவே முத்தந்தா, என் தான் உயிரே முத்தந்தா என்று ஒரு அம்மா முத்தம் கேட்டு பிள்ளையிடம் கெஞ்சுவது போன்ற பாடலை பாரதியார் இங்கே அற்புதமாக படைத்திருக்கிறார். உண்மையிலே இயற்கையை, தாயை, நிலவை, நட்சத்திரத்தை பாடலை யதுகிரி அவர்கள் பாடி காட்டினார்கள். பச்சை கிளியை, நான் வளர்க்கும் பூனை, இப்படி பல பாடல்கள் அடங்கி இருக்கின்ற இந்த அற்புதமான செந்தமிழ் பூக்கள் என்பது உண்மையிலே இன்றைக்கு இயற்றுவதற்கு மிக கஷ்டம். இன்றைய கவிஞர்கள் இப்படியெல்லாம் நல்ல பாடல் இருந்தது, பாடத்திட்டத்தை இலங்கையில மாத்தினார்கள். அப்ப இந்த பாட்டு நாங்கள் படிச்ச பாட்டு வேற. நான் ஆசிரியராக இருக்க புத்தகத்தை எடுத்து பார்த்தா கீச்சு மாச்சு தம்பளம், கியா மாயா தம்பளம், மாச்சு மாச்சு தம்பளம், மாயா மாயா தம்பளம், என்ன மாதிரி பாலை காய்ச்சி சீனி போட்டு பருக தந்த அம்மா பாடின நாங்கள். பிறகு கீச்சு மாச்சு தம்பளம், கியா மாயா தம்பளம், மாச்சு மாச்சு தம்பளம், மாயா மாயா தம்பளம் என்று தமிழை கொல்ல தொடங்கி இப்ப சின்னஞ்சிறுவர்களுக்கான அழகான பாடல்கள் எல்லாம் அருகி கொண்டு போகின்ற போது இந்த ஆஸ்திரேலியா மண்ணிலே இருந்து இந்த புலவர் பரம்பரை, அதான் இங்க அம்மா சொன்ன, கத்தரி தோட்டத்து மத்தியிலே நின்று காவல் புரிகின்ற சேவகா, மெத்த கவனமாய் கூலியும் வாங்காமல் வேலை புரிபவர் யார் என்று பாடியவர் தான் நவாலியூர் சோமசுந்தர புலவர். அவர் சம்பளமே வாங்காமல் ஒரு காவலுக்கு நிற்குதுன்னு கத்தரி தோட்டத்து விரலிய பாடல். இத்தனை காலங்கள் கடந்தும் நெஞ்சை விட்டு போகாத பாடல்களை பாடியவர் நவாலியூர் சோமசுந்தர புலவர். கதிராமத்துக்கு போய் அவர் பாடின பாடல், கதிரமலை காணாத கண்ணென்ன கண்ணோ, கற்பூர தீபம் காணாத கண்ணென்ன கண்ணோண்டு கதிராமத்துக்கு பாடினவர் எங்களுடைய பாரதி அவர்களுடைய பேர் என்ன, இளமுருகனார் ஈழத்து சிதம்பரத்துக்கு புராணம் பாடிச்சது. கார்னேர் ஈழத்து சிதம்பரத்துக்கு ஒரு தல புராணம், மிகப்பெரிய பெருமதியான புராணத்தை பாடி 3வது தலைமுறை, 4வது தலைமுறை, இப்ப 5வது தலைமுறை இன்றைக்கு வரவேற்புரை பேசுது. என்ன பாக்கியம், அந்த வீட்டுக்குள்ளே தமிழ் எப்படி கொஞ்சி விளையாடுது. எனவே அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த புத்தகத்துக்கு இருக்கின்ற பெருமதியை இன்னும் சொல்ல நேரம் போடவில்லை. மீண்டும் உங்களோடு நான் சந்திப்பேன் என்று விடைபெறுகிறேன். நன்றி. செந்தமிழ் பூக்கள் நூலை வெளியிடுவதற்கும் மற்றும் அந்த
நூலிலே உள்ள சில அருமையான பாடல்களை நமக்கு மிகவும் இனிமையாகவும் அருமையாகவும் எடுத்துரைத்ததற்கும் மற்றும் வைத்திய கலாநிதி இளமுருகனார் பாரதி அவர்களின் பரம்பரையிலே அவருடைய தந்தை பேரன் தங்கத்தாத்தா அவர்கள் இயற்றிய சில பாடல்களையும் உவந்து பேசி எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கும் ஆறு திருமுருகன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது செந்தமிழ் பூக்கள் நூலின் முதற் பிரதியை பெறுவதற்கு வைத்திய கலாநிதி கமலாகரன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். எங்களோடு வாழ்ந்து மறைந்த கவிஞர் அம்பிகை பாகர் அம்பிகை ஐயா அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அவருடைய அந்த சொற்படி நாங்கள் இங்கே தமிழை இந்த மண்ணிலே புலம்பெயர்ந்தாலும் எங்கள் பண்பாட்டிலே பெயராது, எங்கள் கலாச்சாரத்திலே பெயராது, நாங்களும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் இயன்றளவு தமிழை சொல்லிக் கொடுப்பதில் விளங்கியிருக்கின்றோம். அதன் பயனாக இன்று நாங்கள் எங்களுடைய பல் வைத்தியர் பாரதி ஐயா அவர்கள் இன்று எங்களுக்கு 2 செந்தமிழ் பூக்கள் என்ற நூல்களை யாத்து தந்திருக்கின்றார். இதில் அழகிய 80 கவிதைகள் பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பாடல்கள் இந்த குழந்தை இலக்கியத்தை இப்பொழுது இயற்றுவர்கள் மிகப்பெரிய சவாலை சந்திக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த குழந்தை இலக்கியத்துக்குரிய பொருட்கள், கருப்பொருட்கள், பாட பொருட்களை ஏற்கனவே பாடப்பட்டு விட்டன. புதிய பொருட்கள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. இந்த கவிதை நூலில் பார்த்தால் கூட ஏற்கனவே பாடப்பட்ட பல கருப்பொருட்களை வைத்துக் கொண்டுதான் இந்த பாடநூல் எழுதப்பட்டது. என்றால் இந்த குழந்தைகள் அந்த வட்டத்துக்குள்ளே தான் நிற்கிறார்கள். இதைவிட இந்த நவீன உலகத்திலே சில விடயங்களை மட்டுமே வெளியிலே புதிதாக நாங்கள் கொண்டு செல்லலாம். அந்த வகையிலே இது ஒரு மிக கடுமையான பணி. அந்த பணியை பாரதி ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார். ஒவ்வொரு கவிதையிலும் பார்த்தீர்களானால் அவர் தன்னுடைய தனித்துவமான முத்திரையை பதிக்க தவறவில்லை. நீங்கள் நான் அவருடன் 20 ஆண்டு காலமாக தமிழ் ஊக்கிய போட்டியிலும் பின்பு தமிழ் பாடசாலையுடன் கைகோர்த்து தமிழ் பணி செய்திருக்கின்றேன். அதனூடாக நான் அவரிடமிருந்து பலவற்றை கற்றிருக்கின்றேன். அவர் இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலே குழந்தைகள் தமிழ் படிக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று இரவு பகலாக உழைப்பவர். இரவே நாங்கள் ஒரு விடயத்தை கொடுத்தால் காலை 7 மணிக்கு தொலைபேசியில் அழைத்து அதற்கான திருத்தத்தை தருவார். அவ்வாறு அவர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். 80 வயதை தாண்டினாலும் அந்த தமிழ் பணியை தவறாது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் வள்ளல் என்று சொல்ல வேண்டும். இந்த வகையிலே இந்த நூல்களை அவர் இயற்றுகின்ற பொழுது மிகவும் கவனமாக இந்த நூலை எவ்வாறு வெளியிட வேண்டும் என்பதில் சிரத்தையாக இருந்தார். அவை ஒரு பெரிய நூலாக வெளியிடுவதை விடுத்து 2 நூலாக வெளியிடுகின்ற பொழுது மாணவர்கள் பாதிப்பதற்கு இலகுவாக இருக்கு. அதேவேளை மாணவர்களை கவருகின்ற வகையிலே அழகான படங்களை அதற்குள்ளே நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அது மாணவர்கள் மனதிலே பதிய வேண்டும். நாங்கள் இளமையிலே படிக்கின்ற பொழுது படம் பாடம் படி என்று படித்திருக்கிறோம். மாணவர்கள் இந்த குழந்தைகள் தங்கள் தமிழை படிக்கின்ற பொழுது அந்த சொற்களை எல்லாம் எழுதுவதோ வாசிப்பதோ அவர்கள் மனத்துக்குள் எடுப்பதோ ஓரளவுக்கு தான். அவர்கள் இந்த படங்களின் ஊடாகத்தான் மீண்டும் மீண்டும் அந்த சொற்களை சொல்லிக் கொண்டு செல்கிறார். ஆகவே இந்த நூலிலே அவர் அழகுற படங்களை அமைத்து அந்த கவிதையிலே பாடலுடைய கருத்தோட்டத்திற்கு அமைவான படங்களை அமைத்து இந்த நூலை அழகுற தந்திருக்கின்றார். நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு பின்பு எங்களுடைய அம்பிகையா தந்து விட்டு சென்ற தமிழ் பாடசாலை நூல்களை நாங்கள் மீளாய்வு செய்து பதிப்பித்திருக்கின்றோம். அப்பொழுது பதிப்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு மிக சிரமமாக இருந்தது பல அருமையான பாடல்களை எடுப்பதற்கு. அது என்னுடைய வேதனார் இளங்கோ அவருடைய பாடல்களை எல்லாம் பயன்படுத்தினோம். அதை விட புதிய பாடல்களை தேடி சென்ற பொழுது எங்களுக்கு இந்த குழந்தைகளுக்குரிய பாடல்கள் எடுப்பது கடினமாக இருந்தது. அந்த குறையை இன்று எங்களுடைய பாரதி ஐயா அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு
நான் விரைவாக இந்த நூலிலே இருக்கின்ற சில பகுதிகளை இந்த நூல் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதையும் அதிலே பாரதி ஐயா தன்னுடைய தனித்துவத்தை எங்கெல்லாம் பதித்திருக்கின்றார் என்பதையும் கூறி இந்த சிற்றுரையை முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். இந்த நூலிலே பல பகுதிகளாக நான் இதை ஆராய போகின்றேன். முதலாவதாக மனிதர்களை பற்றி பாடியிருக்கின்றார். அவர் அம்மா, பாட்டி, ஈழத்து கவிஞர்கள் மூவர், தங்கத்தாத்தா, இளமுருகனார், வேந்தனார், இளங்கோவர்கள், அவரோடு அவை பாட்டி என்பவர்களை பற்றி பாடியிருக்கிறார். இந்த பாடலில் அம்மா பாடலை எல்லோரும் பல கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் அவர் பாடுகின்ற பொழுது பாலும் சோறும் ஊட்டிடுவாள், பாடம் சொல்லி தந்திடுவாள், காலமெல்லாம் கண் போல காத்து என்னை வளர்த்திடுவாள், வெள்ளம் பாலை குடிக்கும் போது மிகவும் இனிக்கும் தமிழை அள்ளி அள்ளி கலந்தென்றும் அன்பாய் பெருக்கும் அம்மா. அவருடைய அந்த தமிழ் பற்றை அந்த சின்ன குழந்தைக்கு தாய் பாலை கொடுக்கின்ற பொழுது அந்த தமிழ் பாலை கொடுக்கின்ற அந்த பண்பை அவர் இங்கே பதிவு செய்கிறார். அடுத்ததாக அவர் விலங்குகள், பறவைகளை பற்றி நிறையவே எழுதியிருக்கிறார். நாங்கள் ஊர்வன, நடப்பன, பறப்பன, நீந்துவன என்று சொல்கின்ற எல்லாவற்றையும் பற்றியுமே அதிகமாக குழந்தைகளுடைய அவருடைய சூழலிலே அவர் பாடியிருக்கிறார். நாய், பூனை, கோழி, அணில், கிளி, குயில், மயில், வண்ணத்து பூச்சி, மான், யானை, புலி, எங்களுடைய ஆஸ்திரேலிய விலங்குகளான கங்காரு, குவாலா, பெண்குயின், மக்பை போன்றவற்றை எல்லாம் பாடியிருக்கின்றார். அதில் அவர் கங்காரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய பாட்டினூடாக மிகவும் சுருக்கமாக தெளிவாக அறிமுகப்படுத்துகிறார். கட்டை முன்னை காரை மடக்கி நெட்டை பின்ன காலா கெந்து எட்டடிக்கு துள்ளிப்பாயும் இது கங்காரு தெரிந்திடுவாய். மிகவும் அழகாக அந்த உருவத்தை அவருடைய செயலை கொண்டு இந்த குழந்தைகள் மனதிலே அந்த கங்காரை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அணிலின் சுறுசுறுப்பான அணில் என்ற அந்த தலைப்பிலே அச்சம் வேண்டாம், ஆசை கேடு, அன்பை நாடு என்றவர் இச்சையோடு சொன்ன வார்த்தை என்றும் காக்க வெற்றியே. அவர் குழந்தைகளுக்கு அந்த அணிலை பாடுகின்ற பொழுது அறிவுரையை சொல்லி செல்கிறார். அவரை எங்கே பார்த்தால் இந்த கவிதைகளிலே ஒரு தனித்துவத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு வகையான கவிதைகளை பார்க்கின்றோம். செயற்பாடுகள், விளையாட்டுகளூடாக அந்த கவிதைகளை நகர்த்தி செய்கிறார். நாங்கள் சாய்ந்தார் அம்மா, ஊஞ்சல், பந்து, காகித தோணி, பந்தடித்தல், பலூன், பட்டம், பொம்மை, முரசு என்ற பல்வேறு செயற்பாடுகளூடாக இந்த கவிதைகளை நகர்த்தி சென்றிருக்கிறார். முரசு என்ற கவிதையை அவர் பாடுகின்ற பொழுது தன்னுடைய தமிழ் பற்றை இங்கே மீண்டும் தொட்டிருக்கிறார். கொட்டுமுரசே கொட்டுமுரசி, எட்டு திக்கும் தமிழ் ஒழிக்க கொட்டுமுரசி, திட்டமுடனே நாமும் கூடி இன்பத் தமிழை திட்டமிட்டு தினம் வளர்ப்போம் கொட்டுமுரசி. அதே போல பொம்மை பாட்டிலே அவர் இன்றைய பொருளாதாரத்தை இந்த சின்ன குழந்தைகளுக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறார் என்று பாருங்கள். சீனா நாட்டில் செய்த சின்ன நல்ல பொம்மை, தேனா இனிக்க பாடும் சிறந்த நல்ல பொம்மை, எங்கே உற்பத்தி நடைபெறுவது என்பதை இந்த சிறுவர்களுடைய மனதிலே அவர் மெதுவாக அமர்த்துகின்றார். அதே போல சாய்ந்தார் அம்மா பாடு எங்களுக்கு நன்றாக தெரியும். அதிலேயும் அவர் தன்னுடைய தமிழை அங்கே வைக்க தவறவில்லை. சங்கத்தமிழே சாய்ந்தாடு என்று கூறுகிறார். அவ்வாறு பாரதி ஐயா அவர்கள் இந்த கவிதைகளிலே தன்னுடைய தனித்துவத்தை பதித்து செல்வதால் இந்த அவருடைய குழந்தை இலக்கியத்தின் சிறப்பு என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக அவர் இயற்கையையும் இடங்களையும் பற்றி பாடுகின்ற பொழுது விண்மீன், நிலா, முழு நிலா, கடல் அலை, கரிய முகில், தென்னை மரம், காலை கதிரவர், இயற்கை, மாம்பழம், மரங்கள், ஆஸ்திரேலியா போன்றவற்றை பாடுகின்றார். அதிலே நிலாவை பற்றி பாடுகின்ற பொழுது அங்கே விஞ்ஞானத்தை அங்கே பூத்தி இருக்கிறார். காலம் காலமாகவே கதிரோர் உனக்கு ஒளிதர கோலவானில் நின்று நீ குளிரும் நிலவை பொழிகிறாய். அங்கே எவ்வாறு நிலவு அந்த ஒளியை தருகிறது சூரியனிலிருந்து எடுத்து என்பதை அந்த குழந்தைகளுக்கு இந்த பாடக்கூடாக அவர் அங்கே மனதிலே பதிய வைக்க முயற்சித்திருக்கிறார். அதே போல இன்று நாங்கள் சூழலையும் மரங்களையும் பற்றி எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை அந்த மரங்களை பற்றி அவர் பாடுகின்ற பொழுது மரங்கள் இயற்கையின் செல்வம் என்றோ, மரங்களை அழித்தல் பெரும்பாவம், மரங்களை நாமும் வளர்த்தென்றும் மாபெரும் நன்மைகள் பெற்றிடுவோம் என்று கூறுகிறார். இறுதியாக அவருடைய அந்த தொகுதியிலே ஆஸ்திரேலியாவை பற்றி பாடுகின்ற பொழுது எங்களுடைய ஆஸ்திரேலியாவை பற்றி நிறைய பாடலாம். மலை வளம், நீர் வளம், இயற்கை வளம் நிறைந்த ஆஸ்திரேலியா, அதையெல்லாம் பாடுகின்ற பொழுது அவர் அங்கே ஆஸ்திரேலியாவின் பண்பை பாடுகிறார். அந்த குழந்தைகளுக்கு தன்மானத்துடன் சகலரும் வாழ சட்டம் இயற்றிய பொன்னாடு, சன்மானம் பல தந்து முதியோரை தாய் போய் காத்திடும் நாடு இதுவே என்கிறார். இவர் இந்த பாடல்களிலே அந்த குழந்தைகளுக்கு எதை சொல்கிறார் என்பதுதான் இவருடைய அந்த குழந்தை இலக்கியத்தின் தனித்துவத்தை நான் கண்டிருக்கின்றேன். அடுத்து பண்டிகைகள், நிகழ்ச்சிகள் போன்றவற்றை அறிமுகம் செய்கின்றார்.
தைப்பொங்கல் என்ற பாடலிலே அவர் தைப்பொங்கலுக்கான காரணத்தை ஒரு பந்தியிலே சொல்லி முடித்து விடுகிறார். உழவருக்கு உதவும் எருதுக்கும் உயிரினை காக்கும் சூரியனுக்கும் பழமடு பொங்கல் படைத்து நன்றி பகிர்ந்திடும் நாளே தைப்பொங்கல். தீபாவளியை பாட வந்தவர் தீபாவளியின் அந்த காரணத்தை இந்த கவிதையிலே புதைத்து வைத்திருக்கிறார். நானும் ஆணவம் நீக்கிடுவோம், நாளும் அன்பை வளர்த்திடுவோம், தீயனவெல்லாம் அகற்றிடுவோம், செய்வனத்திருந்த செய்திடுவோம். அடுத்த பகுதியாக அறிவுரைகள் நிறையவே சொல்லி இருக்கின்றார். எல்லா கவிதைகளும் இருந்தாலும் அறிவுரைகளுக்காகவே ஒரு பகுதியான கவிதைகளை அவர் சொல்லி இருக்கிறார். தமிழ் படிப்போம், பாப்பா பாட்டு, எங்கள் கடமை, தமிழங்கள் மூச்சு, ஒற்றுமையை வெல்லும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நல்ல குணங்கள், இளமை பருவம், மனிதம் காப்போம். இவற்றிலே எங்கள் கடமை என்ற கவிதையிலே என்னை போல எல்லோரும் தினம் ஏன் தமிழ் பேசக்கூடாது, பொன்னை பெற்ற தமிழன்றோ பொன்னை போன்ற தமிழன்றோ போற்றி வளர்ப்பதன் கடனன்றோ. அங்கே அவருடைய தமிழ் பற்றை அங்கே பிள்ளைகளுக்கு கூட்டுகிறார். அவருடைய முதல் பாடலே இவ்வாறுதான் தொடர்கிறது. தமிழ் படிப்போம் என்ற பாடல். அன்பு சிறுவரே வாருங்கள், அமுதம் போன்ற தமிழ் படிப்போம், இன்ப தமிழம் தாயின் மொழி என்று அந்த குழந்தைகளை அழைக்கின்றார். மற்றொரு பாடல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இதிலே நாங்கள் அதிகமாக இந்த வீடுகளிலே சொல்லித் தந்த பழமொழிகள் இலக்கியங்களை எல்லாம் மிகவும் இலகுவான தமிழிலே இந்த குழந்தைகளுக்கு சொல்கிறார். தந்தையில் சொல்லலாம் மந்திரம் அன்றோ, தாயை போல் தெய்வமும் வேறுதான் உண்டோ, சிந்தித்து யாதுமும் உயிரின தமிழன் அன்று சிறப்பாக யாவரும் சகோதரன் என்றார். புறநானூற்றுக்குரிய வரிகளை கூட இந்த சிறிய பிள்ளைகளுக்குள்ளே அவர் புகுத்துகின்றார். அடுத்ததாக அவருடைய முக்கியமான பாடல் எங்களுடைய பாடல்களிலே இந்த முக்கியம் என்னவென்றால் பாடல் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழக முன்னணி என்ற வகுப்பு வரை இருக்கின்ற மாணவர்கள் இந்த பாடல்களை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் அவருடைய கதை பாடல்கள் 8 கதை பாடல்களை இங்கே தந்திருக்கின்றார். அந்த கதை பாடல்கள் சில நீண்டதாக இருக்கின்றது. அதை பெரிய மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம். அதில் புதிய சொற்கள் சொல்வளத்தை எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். நல்ல சந்தத்திலே அவர் அமைத்து தந்திருக்கின்றார். இந்த கதை பாடல்களில் காகத்தின் விடாமுயற்சி, ஒற்றுமையை வெல்லும், காகமும் நெறியும், பூனையும் நெறியும், ஏமாந்த முதலை, ஏமாந்த சிங்கம், ஆமையின் முயலும், சிங்கமும் சுண்டலியும் என்ற கதைகளை அவர் பாடல்களாக தந்திருக்கிறார். காகத்தின் விடாமுயற்சி என்ற அந்த பாடலிலே முடிக்கின்ற பொழுது வல்லவருக்கு தேவைப்பட்டால் புல்லும் ஆயுதம், நல்ல முயற்சி வாழ்வில் தனிமே நாளும் வெற்றியே என்று கூறுகிறார். அங்கே ஒவ்வொரு பாடல் முடிகின்ற பொழுதும் அந்த கதையினுடைய சாராம்சத்தை அவர் அந்த தத்துவத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டு செல்கிறார். அதே போல ஆமையும் முயலும் என்ற கதையிலே கர்மம் அதிலே கண்ணாயிருந்தால் வெற்றி என்றும் கிட்டுமே, பெருமை கொள்ள கூடாதென்று இன்று கற்போம் பாடமே என்று சொல்லி முடிக்கின்றார். ஆகவே நேரத்தில் அருமை கருதி நான் என்னுடைய இந்த சிற்றுரையை உங்களுக்கு இயந்திரமான வகை இந்த நூலுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதையும் பாரதியாருடைய தனித்துவத்தையும் சொல்லி இருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படித்தெழுதி பாப்பா என்ற எங்கள் பாரதியின் கனவை என்று இந்த பாரதியா அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார். இந்த அருமையான இந்த உரையை என்னுடைய உரையை இங்கே நடத்துவதற்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்திருந்த அவருக்கும் விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி சொல்லி அமைக்கின்றேன். நன்றி. செந்தமிழ் பூக்கள் பற்றிய தனது அனுபவத்தை மிகவும் அருமையாக எங்களுடன் பகிர்ந்து கொண்ட திரு நரேந்திரநாதன் அவர்களுக்கு நமது பாராட்டும் நன்றியும் உரித்தாகின்றது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெறும்.